ஜோதிகா, சம்பந்தி அம்மா மேல தப்பே இருக்கட்டும், அதுக்கு நம்ம பூமிகா என்ன பண்ணுவா? என்ன இருந்தாலும் அவ உனக்கு அக்கா இல்லையா? அவ என்ன உன் வயிற்றுல பிறந்தா? ஜோதிகா, என்னம்மா கோவம் வருதா? நேத்து இதே வார்த்தையை அந்த அம்மா பேசும்போது பூமிகா சும்மா தானே இருந்தா? என்னதான் இருந்தாலும் நீ பூமிகாக்கு மாற்றம் தாய்தான். இங்க பாருமா, சும்மா மக பேத்தின்னு வெயில்ல போய் அலையாம வீட்டுல உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடு. அதையும் தாண்டி என் மகளை பார்க்க போவேன், என் பேத்திய பார்க்க தான் போவேன்னு இருந்தா இந்த நிமிஷமே நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். ஜோதிகா, என்னம்மா இவ? சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார். சரி. தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வி, இது தமிழ்ச்செல்வியோட வீடா? நீங்க தமிழ்ச்செல்வியோட அப்பாவா? சார், அவர் ஒரு ஹையர் ஆபீசர் சார். அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. சார், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம், ஏதாவது சொல்லுங்க. பேசுங்க சார். சார் பாருங்க சார் அவரை. சார், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கான், எதுவும் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? என்ன சார்? ஐயா, அப்படின்னா உங்க பொண்ணை வர சொல்லுங்களேன். சின்ன என்கொயரி. நந்தினின்னு ஒருத்தங்க தான் உங்க பொண்ணை பத்தி சொன்னாங்க. என்ன சார்? இங்க பாருங்க, ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா நாங்க விசாரிக்க வந்திருக்கோம். கொஞ்சம் கோவப்படாம கோஆபரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா, உங்க பொண்ணை வர சொல்லுங்க. ஐயா, நாங்க போலீஸ், அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கீங்க. என்ன சார்? யோ, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? உன் பொண்ணை வர சொல்றியா இல்லையா? இல்லன்னு வச்சுக்கோ, குடும்பத்தோட ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிடுவேன். யோ, என்ன சார்? யோ, கூப்பிட தூரம் கேட்டுட்டு இருக்கல, சொல்லுங்க. யோ, கேட்டுட்டே இருக்க, நீ மட்டும் அப்படி நின்னுட்டு இருக்க. பேச முடியலன்னு சொல்லி பார்த்தா தமிழ்ச்செல்வி. உனக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா. இவதான் என் பொண்ணு தமிழ்ச்செல்வி. 2 மாசமா கோமாவுல இருக்கா. கோமாவுல இருக்க பொண்ணுகிட்ட என்ன என்கொயரி பண்ண போறீங்க? போங்க சார். அம்மா, மன்னிச்சுக்கங்கம்மா. இந்த பொண்ணுக்கு எப்படி இப்படி ஆச்சு?
தயவு செய்து அவரை கஷ்டப்படுத்துறதுக்காக எங்களை மன்னிச்சுக்குங்க. உங்க பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா. என் பொண்ணு தமிழ்ச்செல்வி சின்ன வயசுல இருந்தே பத்திரிகை துறையில பெருசா சாதிக்கணும்னு ஜேர்னலிசம் படிச்சா. படிப்பு முடியறதுக்கு முன்னாடியே ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணும்னுட்டு ஏதாவது ஒரு குற்றமோ அதுக்கான பின்னணியும் கண்டுபிடிச்சு காலேஜ்ல சப்மிட் பண்ணா நல்ல மார்க்கோட வெளியில வந்துடலான்னு சொன்னான். இவ கூட படிச்சவங்க எல்லாம் ஊர்ல நடக்கிற காதல் கதை, திருட்டு அதையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா என் பொண்ணு விவசாயம் அழியறதுக்கு காரணமா இருக்கிற மணல் திருட்டை பத்தி ஆய்வு செஞ்சா. ஆரம்பத்துல நானும் என் பொண்ணும் ஏதோ சாதாரண ஆளுங்க பண்ற தப்புதான்னு நினைச்சோம். ஆனா போக போக இதுக்கு பின்னாடி இன்டர்நேஷனல் லெவல்ல ஆளுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சது எங்களுக்கு. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சு கூட என் பொண்ணு பின்வாங்கல. அவங்களுக்கு எதிரா ஆதாரங்கள் எல்லாம் திரட்ட ஆரம்பிச்சா. அதுல முக்கியமான ஒருத்தன் என் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட இருக்கிற ஆதாரத்தை அழிச்சது மட்டும் இல்லாம என் பொண்ணோட கற்பையும் அழிச்சது இல்லாம அவளை கோமாவுல கொண்டாந்து போட்டுட்டாங்க. அன்னைக்கு கோமாவுல போன பொண்ணுதான் இன்ன வரைக்கும் அப்படியே கிடக்குறான். அவளுக்கு நினைவே திரும்பல. ஐயோ, நினைவே திரும்பல சார், திரும்பல சார். ஐயோ, ஆனா என் புருஷன் என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த விஷயத்தை கையில் எடுத்தாரு. ஊர் ஊரா போய் எல்லார்கிட்டையும் இத பத்தி சொன்னாரு. இத பிடிக்காதவங்க என் புருஷனோட நாக்கையே அறுத்துட்டாங்கப்பா. அவரை ஊமையாக்கிட்டாங்க சார், ஊமையாக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்கம்மா சார், சொல்லுங்க. யாரு? அவன் பேர் என்ன? தயவு செஞ்சு யாருன்னு சொல்லுங்க. யாரு? யாரு? சொல்லுங்க. அவன் எந்த ஊரு? அவன் பேர் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். சிவராம். சிந்து, சிந்து. ஏய் சரத், எப்படி இருக்க? எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து? ஒரு நிமிஷம் இரு. வா வா வா, வாடா உள்ள வா. சரத், எப்படிடா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆமா, என்ன இந்த பக்கம்? ஏதாவது வேலையா வந்தியா? இப்பவாவது என் ஞாபகம் வந்துச்சு உனக்கு. பெரிய விஷயம்டா. டேய், என்னடா பேய் அடைஞ்ச மாதிரி பாத்துட்டே இருக்க? என்னடா ஆச்சு? டேய் சரத், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னடா பிரச்சனை? என்னதான் ஆச்சுன்னு சொல்லி தொலையேன். ஜீவா இன்னும் உயிரோட தான் இருக்கா? என்னடா சொல்ற? ஆமா சிந்து, ஜீவா இன்னும் உயிரோட தான் இருக்கலாம். அதுவும் இதே ஊர்ல தான் இருக்கலாம். நீ பாத்தியா? நான் பார்க்கல.
சுதாகர் பார்த்து சொன்னான். என்னது சுதாகரா? ம். அவன் எங்கேயா இருக்கான்? எப்படிடா ஜீவா எப்படிடா உயிரோட இருக்க முடியும்? அதான் சிந்து எனக்கும் புரியல. சரி சுதாகர் ஜீவா கிட்ட பேசினானா? இப்ப பிரச்சனையே அந்த சுதாகர் தான். சுதாகரா? அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. அவனால உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ சிந்து, என்ன நீ டிவி நியூஸ் எல்லாம் பாக்குறதே இல்லையா? ஏன்டா என்ன ஆச்சு? அவன் இப்ப நம்ம சுதாகர் இல்ல, வேற சுதாகர். வேற சுதாகர்னா? சிட்டில நடக்கிற பெரிய பெரிய தப்புக்கெல்லாம் மூல காரணமே அவன்தான். நம்ம சுதாகரா? ஆமா சிந்து, அந்த அயோக்கிய என்னெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? அவ்வளவு மோசமானவனா? அட பாவி. அவ்வளவு மோசமானவனா மாறிட்டான் சிந்து. அவன் சக்தி கிட்ட ஜீவா பத்தி சொன்னா என் வாழ்க்கையே அவ்வளவுதான். என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல சிந்து. வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு அது இவ்வளவு வருஷம் கழிச்சு என்ன இப்படி பாதிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரத், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, டென்ஷன் ஆகாத. இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சுதாகர் போய் சக்தி கிட்ட ஜீவா பத்தி சொல்றதுக்குள்ள நீயே போய் சொல்லிட. என்ன விளையாடுறியா? ஜீவா பத்தின உண்மை தெரிஞ்சா சக்தி என்ன கொன்னு புதைச்சிருவா. அவளை விடு, அதுக்கு பதிலா நானே தற்கொலை பண்ணிப்பேன். அப்போ நான் போய் பேசுறேன். நீயா? ஆமா சரத், ஜீவா பத்தி உனக்கும் எனக்கும் சுதாகர் நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நான் போய் பேசினா வேண்டாம் சிந்து. சிந்து, சுதாகர், சிந்து, சிந்து, டேய் உன்னை ராஸ்கல். டேய், ஏன்டா அவளை சுட்ட? ஏன்னா ஜீவாங்கிற விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும். இவனுக்கு தெரிஞ்ச என்னடா பண்ணுவா? என்ன பண்ணுவாளா? ஜீவாவை பத்தி நேரா சக்தி கிட்ட போய் சொல்லி சக்தியும் ஒருவேளை மனசு மாறி உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா அப்புறம் எனக்கு என்னடா வேலை இருக்கு? டேய், இது பார், ஜீவாங்கிறது எனக்கு ஒரு துருப்பு சீட்டு மாதிரி. அவளை வச்சுதான் உன்கிட்ட எல்லா வேலையும் நான் சாதிச்சுக்க முடியும். டேய், ச்சே. போடா, போய் அர்ச்சனா கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு வா. என்னடா இவ்வளவு யோசிக்கிற? உன் வாழ்க்கையில இப்ப இருக்கிற சந்தோஷம் எப்பவும் நிலைச்சிருக்கணும்னா நான் சொன்னதை செய். ஒரியா இல்ல சக்திக்கு உடனே போன் பண்ண. டேய், இவளோட இறுதி சடங்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. கிளம்பு. டேய் போடா. சாரி சிந்து, என் பிளான் சக்சஸ் ஆகணும்னா நீ செத்தாதான் ஆகும். இன்னும் என்ன சார் யோசிக்கிறீங்க? அதான் சிவராம் தப்பானவன் தெரிஞ்சு போச்சுல்ல, இம்மிடியா ஏதாவது பண்ணி அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாமா சார்? என்ன ஜெயக்குமார் அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? அந்த சிவராம் இந்த சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளுன்னு மறந்துட்டீங்களா? சார், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க தான் சார் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வாஸ்தவம் தான் ஜெயக்குமார். ஆனா சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும்னா ஆதாரம் வேணுமே. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஷரத் சார் வாங்க. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். முதல்ல உட்காருங்க சார். ஜெயக்குமார், நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீங்க. ஓகே சார். சார் ப்ளீஸ், அவர் இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்க தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். நீங்க காணாம போனதாகவும் உங்களை யாரோ கடத்திட்டதாகவும் சொன்னாங்களே, இப்ப எதுக்கு வந்தீங்க? சார், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார்.
மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், இது வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணதே இல்லை சார். சார் சாரி சார். சாரி சார். சார் நான் அது வந்து எடுத்து பேசுங்க. ஹலோ, என்ன நண்பா, நேரா கமிஷனர் ஆபீஸ் போயிட்ட போல இருக்கு. ஏண்டா எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதா? இல்ல நான் 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 வேற ஒரு விஷயமா அந்த டேய் டேய் டேய், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறீங்க. என்கிட்ட உன் வேலையை காட்ட ஆரம்பிச்ச நீ அவ்வளவுதான். ரோட்ல நின்னு பிச்சை தான் எடுக்கணும். இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒழுங்கு மரியாதையா என்ன இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வா. இல்ல சரி சரி, நான் நீ சொன்னது எல்லாத்தையும் பண்ணி தொலைக்கிறேன். என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அடிக்கடி ஃபோன் பண்ணி தொலை பண்ணிட்டே இருக்கான் சார். அவனுக்கு ஏதோ ஃபினான்ஷியல் ஹெல்ப் வேணுமா சார், அதான். வெரி குட் நண்பா, அப்படிதான் சமாளிக்கணும். அதே மாதிரி சமாளிச்சுக்கிட்டே வெளியில வா. நான் உனக்காக லைன்லயே வெயிட் பண்றேன். போனை கட் பண்ண கூடாது. சரி ஓகே, நான் ஏசிபி சார் கூட பேசிட்டு இருக்கேன். பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் கால் பண்றேன். சரியா? சாரி சார், நேரம் தெரியாம இவன் ஃபோன் பண்ணிட்டான். சரி சார், சொல்லுங்க. உங்களை யாரு கடத்தினாங்க? ஆக்சுவலா அதை சொல்ல தான் சார் நான் இங்க வந்தேன். சார் என்ன யாரும் கடத்தல சார். ஒரு விளையாட்டுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். ஏன் சார் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இப்படி இல்லாமல் விளையாடுவாங்க? உங்களால எங்களுக்கு எவ்வளோலாம் சிரமம் தெரியுமா? நான் ஐ எம் வெரி சாரி சார். நான் அவங்களுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க சார், ப்ளீஸ். சரி, கிளம்புங்க சார். இனிமேலாவது இப்படி நடந்துக்காதீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. திரும்ப திரும்ப பாப்பா போட்டோவையும் அக்கா போட்டோவையும் பார்த்துக்கிட்டே இருந்தா என்னமா அர்த்தம்? இப்ப வந்து சாப்பிட போறீங்களா இல்லையா? எனக்கு பசிக்கலங்க. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம என்ன தனியா விடுங்க. இப்ப என்ன நடந்தது? நீ சாப்பிடாம இருக்க? இதுக்கு மேல என்ன ராதா நடக்கணும்? என் வயிற்றுலயே பிறக்கலனாலும் பூமிக்கு அதான் என் மூத்த பொண்ணு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு ஜோதிகா எப்படி பேசுறான்னு பார்த்தல. மா என்னம்மா நீங்க? இவ சின்ன பொண்ணு, இவ இதோ கோவத்துல பேசியிருப்பா. இவ பேசுனத போய் நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க. கோவத்துல என்ன வேணாலும் பேசலாமா? ஏய், அம்மா குணம் தான் உனக்கு தெரியும்ல. இங்க பாரு, பட்டு பட்டுன்னு பேசுவாங்களே தவிர மனசுக்குள்ள ஒண்ணுமே வச்சுக்க மாட்டாங்க பூமிகா. மனசுல ஒண்ணுமே வச்சுக்காம தான் பூமிக்கு எனக்கு அக்கா இல்ல, தேவிகா நம்ம வீட்டு குழந்தை இல்லைன்னு சொன்னாலா? அப்படி சொல்லிட்டா எனக்கும் எங்க அம்மாக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? நான் தெரியாம தான் கேக்குறேன். 10 மாசம் சுமந்து பெத்ததா அம்மாவா? அதேதான் நானும் கேக்குறேன். வயிற்றுல சுமந்து பெத்தாத புள்ளையா? மா சரி விடுங்க, அதையே ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வந்து முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல, நானே சாப்பிட்டுக்கிறேன், விடுங்க. ராதாக்கா எதுக்கு இப்ப இவங்க சாப்பிடாம இருக்காங்களா? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேமா, கேட்கவே மாட்டேங்கிறான். இந்த பாருமா, என் மேல உள்ள கோவத்தை சாப்பாட்டுல காமிக்காத. நான் ஒண்ணும் யார் மேலயும் கோவப்படல. எனக்கு பசிக்கல, அதனால சாப்பிடல. சும்மா அதே திரும்ப திரும்ப சொல்லாதம்மா. காலையில நான் உன்னை அப்படி பேசினதுக்கு தான் நீ இப்படி இருக்க. ஆமா அத்தை, நீங்க அப்படி பேசினதுனாலதான் நான் இப்படி இருக்கேன். இது பாரு பூமிகா, என்னால என்ன மாத்திக்க முடியாது. எனக்கு என் மக முக்கியம், என் மருமக முக்கியம், என் பேத்தி முக்கியம். அதனால நான் இப்படி இருக்கிறது தப்பா? தப்பே இல்லடி. உன் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் என் மேலதான். பாசம் என்னன்னே தெரியாம உன் வளர்த்தே பாரு, அது ஏன் தப்புதான். ஆமாமா, எனக்கு பாசம்னா என்னன்னு தெரியாதுதான். அப்படி தெரியாம தான் நாளைக்கு தேவிகாக்கு பிறந்த நாள் தெரிஞ்சு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தனா. என்னது? நாளைக்கு என் பேத்திக்கு பிறந்த நாளா? சே 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 சே,
நான் ஒரு மடச்சி. என் பேத்தியோட பிறந்த நாள் கூட மறந்துட்டேன் பாரு நானு. நீங்க மறக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியாது. உள்ளுக்குள்ள இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ஏண்டி அப்படி பேசுன? எனக்கு வேற வழி தெரியலக்கா. நம்ம வசந்தத்தை வந்து நம்ம கிட்ட எப்படிலாம் சண்டை போட்டுட்டு போனாங்க. இந்த நேரத்துல நீங்க அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை கண்டிப்பா அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க. அதனாலதான் நான் இப்படி பேசினேன். சாரிடி, உன் மனசு புரியாம நான் தான் தப்பா பேசிட்டேன். பரவாயில்ல விடுமா. எனக்கு ஒரே ஒரு ஆசை தாண்டி. என்ன ஆசை பூமிகா? இஸ்துக்குன்னு இருக்குது என் உசுறு, நீ வலிச்சுக்கின்னு போகிறிய மனச. நினப்பெல்லாம் வெயிட்டாச்சு உள்ள, என் தலையெல்லாம் வெயிட்டாச்சு புள்ள. அல்டாப்பா சுத்திக்கின்னு சல்சாப்பு பண்ணிக்கின்னு மனப்போக்கில் வாழ்ந்து புட்டோமே. கஷ்டத்தை தாங்கிக்கின்னு நஷ்டத்தை வாங்கிக்கின்னு பட்டா போட மறந்து புட்டோமே.